Good day to all. Myself S. Christina, Department of Commerce, Second Year, A Section, KCS Kakinada College of Arts and Science. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ரிசர்ச். அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னென்னு பார்ப்போம். A transportation problem consists of determining how to route products in a situation where there are several supply locations and also several destinations in order that the total cost of transportation is minimized. அது என்ன சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி நிறைய சப்ளை இருக்குது, அதே மாதிரி நிறைய டெஸ்டினேஷனும் இருக்குது, அதை நம்ம எப்படி ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் அது மினிமைஸாக இருக்கும்போது அது டோட்டல் காஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கிறது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சப்ளைன்னு சொல்லி 3 ப்ராடக்ட் இருக்குது. அந்த 3 ப்ராடக்ட்டுமே 3 டெஸ்டினேஷனுக்குமே போகணும். அதை தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், வேர் த டோட்டல் சப்ளை ஈக்குவல்ஸ் டோட்டல் டிமாண்ட். டோட்டல் ஆஃப் சப்ளை அண்ட் டோட்டல் ஆஃப் டிமாண்ட் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது தான் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா டோட்டல் ஆஃப் சப்ளை அண்ட் டோட்டல் ஆஃப் டிமாண்ட் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது, அதுதான் அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டைன்ஸ் தி இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஃபேஸ் 2 ஆப்டைன்ஸ் தி ஆப்டிமல் பேசிக் சொல்யூஷன். இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படின்னா அது நம்பர் ஆஃப் ரோஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனில் 5 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், ரோ மினிமா மெத்தட், காலம் மினிமா மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், ஓகல் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஆப்டிமம் பேசிக் சொல்யூஷனில் 2 மெத்தட் இருக்குது. ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட், மோடிஃபைட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், அதுதான் மோடி மெத்தட்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் தான். மோஸ்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் ஃபார் obtaining இனிஷியல் ஃபீஸபிள் பேசிக் சொல்யூஷன். இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, கன்ஸ்ட்ரக்ட் an empty M into N matrix completed with the rows and columns. Step 2, indicate the rows and columns totals at the end. Step 3, starting with the 1,1 cell at the northwest corner of the matrix, allocate maximum possible quantity keeping in view that allocation can neither be more than the quantity required by the respective warehouses nor more than quantity available at the each supply center. Step 4, adjust the supply and demand numbers in the rows and columns allocations. Step 5, if the supply of the first row is exhausted, then move down to the first cell in the second row and first column and go to the step 4. Step 6, if the demand for the first column is satisfied, then move to the next cell in the second column and first row and go to step 4. Step 7, if for any cell supply equals demand, then the next allocation can be made in cell either in the next row or column. Step 8, continue the procedure until the total available quantity is fully allocated to the cell as required. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிமாண்டோட டோட்டல் வந்து சப்ளையோட டோட்டலை விட அதிகமாக இருந்ததுன்னா அது அன்பேலன்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறதுனா வித் 0 காஸ்ட்டோட நம்ம ஒரு டம்மி காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். அப்படி சப்ளை வந்து டிமாண்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வித் 0 காஸ்ட்டோட ஒரு டம்மி ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக இது ரெண்டுத்தையும் நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து சப்ளை டிமாண்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு டம்மி காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இங்கே 70 இருக்குது டிமாண்டோட டோட்டல், சப்ளை 90 இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 20, அதனால் டிமாண்ட் 20 வச்சு ஒரு டம்மி காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு. மினிமைசேஷன் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். இப்போ பேலன்ஸ்டு ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். இதான் கொஷின்.
Step 1, check whether problem is balanced. First வந்து supply of the total and supply of demand ரெண்டுமே ஈக்குவலானு பார்க்கணும். இங்கே ஈக்குவலாக இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க அந்த கார்னர் தான் பார்க்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் கார்னரில் 7 இருக்குது. அதோட சப்ளை 20 அண்ட் டிமாண்ட் 21. சப்ளையோட நம்பர் தான் குட்டியாக இருக்குது. ஸோ 20 அலோகேட் பண்ணிவிட்டு அந்த ரோ அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டிமாண்டில் 21 இருக்குது. ஸோ 21ல் 20 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 தான் இருக்கும். தென் ஃபஸ்ட் ரோ போயிடுச்சுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ரோ இருக்க கார்னர் தான் பார்க்கணும். இங்கே 5 இருக்குது. 5ஓட சப்ளை 28 அண்ட் டிமாண்ட் 1. இதில் வந்து குட்டி நம்பர் அப்படின்னா 1 தான் குட்டி நம்பர். ஸோ 1 அலோகேட் பண்ணிவிட்டு அந்த காலம் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். தென் 28ல் 1 லெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 27 பேலன்ஸ் இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் ரோவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும், ஃபர்ஸ்ட் காலமும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். அப்போது வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து 7 தான். ஸோ 7ஓட சப்ளை வந்து 27 அண்ட் டிமாண்ட் 25. இதில் குட்டி நம்பர் 25 தான். ஸோ 25 அலோகேட் பண்ணிவிட்டு அந்த காலம் அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். தென் 28ல் 25 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும். தென் இதில் கார்னர் அடுத்ததில் கார்னர் என்னென்னு பார்த்தா 3 தான் கார்னர். ஸோ 3க்கோட சப்ளை வந்து 2, டிமாண்ட் வந்து 19 இருக்குது. ஸோ குட்டி நம்பர் 2 தான். 2 அலோகேட் பண்ணிவிட்டு அந்த ரோ அப்படியே கேன்சல் பண்ணிடணும். அப்புறம் 19ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 17 தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக இருக்க நம்பர் 8 தான். அதோட சப்ளையும் டிமாண்டும் சேமாக இருக்குது. ஸோ 17 அலோகேட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அண்ட் நம்ம இப்போ போட்டதை வந்து கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1 ஃபார் ஜெனரேட்டிங் ஆப்டிமல் சொல்யூஷன். ஜெனரேட்டிங் ஆப்டிமல் சொல்யூஷன்னா அது நெகட்டிவ் வேல்யூஸே இருக்காது. Here number of rows is equal to 3, number of columns is equal to 3, total allocation is equal to 5. So 3 plus 3 minus 1 வந்து 5. ஸோ நம்ம போட்டதை கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இதில் வந்து நம்ம எந்த பிளான்ட்டுக்கு எந்த வேர் ஹவுஸ் அலோகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி எந்தெந்த நம்பர் கூட போட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்ம இன்டூ பண்ணி வர ஆன்சரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 462 வரும். ஸோ அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து 462 ஆன்சர். தேங்க்யூ.